தேவையானதை கொடுத்து லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அண்ணன்னு சொல்ல தெரியும், அரசியல் அடையாளமும் தெரியாம ஆக்கவும் தெரியும். எல்லாருடைய பெயரை படிக்கும் போதும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை தவிர்த்தார். அப்புறம் கட் அவுட்ல இபிஎஸ்க்கு நிகராக அவருடைய படம் இருந்தது. எனக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக செங்கோட்டையன் அவர்கள் அப்படி பேசியிருக்கலாம். அவருக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இரட்டை இலை சின்னம் என்பதே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு போன நாடாளுமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் புதுசா என்ன சாதிக்க போகுது? இந்த இதே பிளவு நிலையை நீடிச்சிட்டு இருந்தா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் வெற்றி பெற முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவரும் எங்களோட இருக்க போறாரு. அவர்கிட்ட ஒண்ணு அந்த சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தால் அண்ணன் என்பதை எங்களுடைய குடும்ப சண்டையத்தை அண்ணனுக்கு என்ன மரியாதை கொடுக்கும் அந்த மரியாதை கண்டிப்பா கொடுப்போம். எல்லா நிர்வாகிகளும் கட்சி எப்ப ஒண்ணு சேரும் மனதளவு நினைச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்காங்க. சின்ன மாவட்ட தொலைபேசியில பேசித்தான் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் யார் பேசுறாங்க அப்படி உள்ள இருந்து? அந்த குடும்பத்துல அவ்வளவு கசப்பு இருக்கும். அந்த கசப்பை தீர்க்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வெளியிருந்து வருவாங்க. சொந்த பந்தமா இருக்கலாம், ஒரு அந்நியமா இருக்கலாம். அவங்க வந்துதான் பேசி தீர்ப்பாங்க. அதான் வழக்கம். அதனாலதான் ஒரு தேசிய கட்சி எங்களுடைய இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த பார்க்கும். இல்ல, அதுதான் நான் எப்படி கேட்கிறேன்னா, சசிகலா அவர்களால் முடியாததை பாஜக செய்தா? எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையத்தான் எதிரியா நினைக்கிறார், பாஜக எதிரியா நினைக்கிறார். அவங்க பாஜகவோட ரகசிய உடன்பாடுகள் வச்சிருக்கிறாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு கள்ள உறவு வைத்திருக்கிறாரோ அதே போல அவங்க ரகசிய உடன்பாடு வச்சிருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமே கிடையாது. நம்மளுடைய முந்தைய நேர்காணல்கள்ல நீங்க இபிஎஸ் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தீங்க. இப்பவே ரொம்ப பாசமான அணுகுமுறையில பேசுறீங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கறத எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கு. ஓட்டு எங்க போச்சுன்னு கேட்கிறேன். 45% வாக்குகள் பெற்ற அதிமுக இன்னைக்கு 20% வாக்கு வச்சிருக்கேன். அந்த வாக்குகளை எங்கன்னு கேட்கிறேன். சொல்றானுவ செத்து போயிட்டாங்க, வயசாகி செத்து போயிட்டாங்கன்னு ஒரு பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளரான திரு தேனி கர்ணன் அவர்கள். அவரிடம் அதிமுக சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். ஐத்தமிழ் நேயர்களுக்கும் தம்பி பால அவர்களுக்கும் அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க தம்பி. சார், இப்போ அதிமுக சார்ந்த விஷயங்கள்ல ரீசெண்டா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசின அந்த பேச்சுல இருந்து அவருடைய அதிருப்தி வெளிப்படுத்தினதுல இருந்து திரும்பவும் ஒரு பெரிய பூதாகரமா இருக்கு. அதனோடு சேர்ந்து பத்தாக்குறைக்கு ஓபிஎஸ் அவர்கள் நிறைய விஷயம் பேசுறாரு. ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும் போது, இணைப்பு குறித்த கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது பரம ரகசியம்ட்டு போறாரு. அந்த அளவுக்கு அதிமுக பத்தின பேச்சுக்கள் எழுந்திருக்கு இல்லைங்களா? அதுல இப்போ சசிகலா அவர்களுடைய நகர்வும் ஒரு பக்கம் கவனிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த வகையில இப்போ என்ன ஒரு முக்கியமான நகர்வு சசிகலா அவர்கள் தரப்புல நடந்துகிட்டு இருக்கு? அதிமுகவுல எடப்பாடி அதிமுகனா நாங்க தான் அதிமுக, ஒன்றுபட்டதான் அதிமுக. அணி அணியாக பிரிந்து கிடப்பது எடப்பாடி எடுத்தாலும் அதிமுக சொல்ல முடியாது. நாங்களும் அதிமுக ஒன்றுபட்டால் மட்டுமே அதிமுக. அப்ப அதிமுக அணி அணியா பிரிந்து கிடக்க இந்த நேரத்துல தொடர்ச்சியா எடப்பாடி கம்பெனிக்குள்ள ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் தோல்வி. 2 இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார். அதிமுக என் கையில் இருக்கு, இரட்டை இலை சின்னம் என் கையில் இருக்கு, நான் தகுதியான ஒரு எதிர்கட்சி தலைவர் வேற சொல்றாரு. அதுலயும் ஒட்டுமொத்த மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கூட புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் இருக்கிறாங்க. பணபலம் இருக்கு, படைபலம் இருக்குன்னு சொல்றாரு. அதிமுக நாங்க தான், எங்களுக்குள்ள எந்த ஒரு குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் 2 இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இடைத்தேர்தல் என்பது தனது கட்சியை நிரூபிக்கணும். அது வெற்றியோ தோல்வியோ அது வேற. ஆனா அந்த தேர்தலில் போட்டி போடணும். இப்ப ஒரு டைம் டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல ஒரு சுயேட்சை சின்னம். அப்ப கட்சி புறக்கணிச்சிருச்சு, அவர் அதிமுக புறக்கணிச்சிருச்சு. ஓபிஎஸ் தனியா நிக்கிறாரு, அதிமுக தனியா நிக்குது, டிடிவி தினகரன் தனியா நிக்கிறாரு, பிஜேபி தனியா நிக்குது, திமுக தனியா நிக்குது. அன்றைய எதிர்கட்சி திமுக தனியா நிக்குது. அந்த நேரத்துல டிடிவி தினகரன் அவர்கள் அந்த ஆர்கே நகர், ஏன்னா தேனி மாவட்டத்துக்கு பரிச்சயமான ஒரு நபர், சென்னை ஆர்கே நகர்ல
50,000 வாக்குகளுக்கு மேல வந்து வெற்றி பெற்று வர்றாரு. அன்னைக்கு திமுக டெபாசிட் போகுது, பிஜேபி நோட்டாவுக்கு பின்னாடி போகுது. அதை காட்டிலும் மோசமான நிலைக்கு அதிமுக போகுதுன்னு வைங்களேன். அப்படி இருக்க பட்சத்துல அவன் எப்படியோ அன்னைக்கு கூட திமுக எதிர்க்கட்சியா இருந்து கூட போட்டி போடுச்சா இல்லையா? அது டெபாசிட் போச்சோ போகலையோ ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க, தனது கட்சி சார்பா ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க திமுக. ஏன் எடப்பாடி பழனிசாமி நிறுத்த முடியல? தொடர்ச்சியா 2 தேர்தல். அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்த நல்ல விவரம் வாய்ந்த அமைச்சர்கள், அறிவுபூர்வமான அமைச்சர்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏன் இப்படி போயிட்டு இருக்கு? இது யார் மேல பிழை? பிழை எங்க இருக்கு? புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மாவை தேர்ந்தெடுத்தோம், சரியா தான் போச்சு. சட்டமன்றத்தில் கூட சின்னம்மாவுடைய பெயரை சொல்லி, தினகரனுடைய பெயரை சொல்லித்தான் உரைய துவங்கணும், சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு சின்னம்மாவுகளையும் தினகரன் அவர்களையும் புறக்கணித்தவோ அன்று ஆரம்பிச்ச சனிதான் இன்ன வரைக்கும் இருக்குன்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு சனி குடிச்சுக்கிடுச்சு. என்னைக்கு சின்னம்மா பிறந்திருந்தாங்களோ ஒதுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில இப்போ ஒரு அணியா தானே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ பேச்சுக்கள் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம் மேபி. ஆனா வெளியில எல்லாம் பெருசா ஒண்ணும் தெரியலையே. இல்ல, ஒரு விஷயம் வெளியில தெரியலாமோ அப்ப பேசுறோம் நம்ம. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் எதனால ஒரு பிரச்சனை இருக்கு, மனக்கசப்பு இருக்கு, அதை வெளியே சொல்றதுக்கு என்னடா வாய்ப்பு கிடைக்கும்? ஏன்னா இவருடைய தலைமை பிடிக்கல, அதுக்கு என்ன எந்த நேரத்துல இவரை பத்தி நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து தன்னுடைய மனநிலையை வெளியே சொல்லுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த விவசாய மக்கள், அந்த நலன் பெற்ற அந்த திட்டத்துக்காக யார் திட்டம் ஒதுக்குனாங்களோ அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாராட்டு விழா அந்த விவசாயிகள் எம்ஜிஆர் போட்டோ போடல, அம்மாவுடைய போட்டோ போடல ஒரு விஷயத்தை சொல்லி தன்னுடைய மனசு கொடுக்கறத வெளியில சொல்லி வந்தார். அது மாதிரிதான் எல்லாருமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. அந்த வகையில செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய புகைப்படங்களையே தவிர்த்திருக்கிறதுல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்டோட தான் அவர் சொன்னதை எடுத்துக்கணும்னு இங்க ஒரு கருத்து இருக்கு. இல்ல அதை தாண்டி இன்னமும் போகணும்னா இந்த இடத்துல தன்னுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு, தான் எந்த அளவுக்கு ஒரு சீனியர் பர்சன், எனக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக செங்கோட்டையன் அவர்கள் அப்படி பேசியிருக்கலாம். அதனாலதான் எல்லாருடைய பெயரை படிக்கும் போதும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை தவிர்த்தார். அப்புறம் கட் அவுட்ல இபிஎஸ்க்கு நிகராக அவருடைய படம் இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தானே ஒழிய இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றிணைணுன்ற அந்த தாட்ல தான் அவர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது? முன்னாடி சொல்ற 2 விஷயம் எடுத்துக்கலாம். இல்ல, ஒரு விஷயம் நீங்க சொல்றதுல நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு மூத்த தலைவர்களோ ஆரம்ப கட்டத்தில் எடுத்த சோறுக்கே அவங்க படிப்படியா தான் வெளியே வருவாங்க. ஏன்னா ஒரு எக்ரிமெண்ட் போட்டு தேவையானதை கொடுத்து லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அங்கிருந்து மீளுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்க போகிறது, இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி இருக்கு. அப்ப அதுக்குள்ள ஏன்னா இனி கட்சி ஒண்ணு சேராட்டி இரட்டைலை சின்னம் என்பதே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு போன நாடாளுமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் புதுசா என்ன சாதிக்க போகுது? இதே பிளவு நிலையை நீடிச்சிட்டு இருந்தா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் வெற்றி பெற முடியுமா? முடியாத. ஈரோடு கிழக்கு தொகுதி, ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் யாரு? செங்கோட்டையன். அவருடைய தொகுதியில் 2 முறை ஒரு முறை இவங்க போட்டி போடல, ஒரு முறை தோல்வி அடைஞ்சிடறாங்க. அந்த அவருடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியில். அப்படி இருக்கும்பொழுது அவர் நாளைக்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் நின்று தன்னை நிரூபிக்கும் பொழுது ஒருவேளை, ஏன்னா கட்சி ஒண்ணு வராம யாருமே எல்லைக்கோடு எட்ட முடியாது என்பதை முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தின் நிர்வாகிகள் எல்லாமே மனதளவுல நினைச்சிருக்கிறாங்க. அது செயல் வடிவமா கொண்டு வரணும். இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரே ஒரு சுயநலவாதி தான் பிரச்சனை என்பதை மனசுல பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய தலைமையில அனைவரும் ஒன்றுபட போறோம். எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கிட்டு அவரும் எங்களோட இருக்க போறாரு. அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு, அந்த சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தால் அண்ணன் என்பதை எங்களுடைய குடும்ப சண்டையத்தை அண்ணனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கண்டிப்பா கொடுப்போம் நாங்க. இல்ல, உங்க பார்வையில அவர் ஏன் சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ உள்ள அனுமதிக்க மறுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த பதவி வெறிதான் பிரச்சனை. பதவி வெறிதான். அந்த பதவி ஆசை என்பது வேற, வெறி என்பது வேற. இந்த பதவி எப்படி வந்துச்சு? என்ன சொல்ல வர, எடப்பாடி பழனிசாமி அம்மா காலத்து ஒரு அமைச்சர், அவ்வளவுதான் தெரியும் மக்களுக்கு, அவ்வளவுதான் தெரியும். 10ஓட 11 அவ்வளவுதான் தெரியும். இவரை முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சு தமிழகம் முழுக்க, உலகம் முழுக்க தெரிய வச்சது யாரு?
புரட்சி தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவங்க. அப்ப அந்த இடத்துல உட்கார வச்சு இந்த இடத்த நம்ம தக்க வைக்கணும்னு பார்த்ததா ஓபிஎஸ் பிறந்தார். ஓபிஎஸ் ஆட்சியில் அமர வச்சது சின்னம்மா. ஆட்சிக்கு பிரச்சனை வரும்பொழுது உறுதுணையா இருந்தது ஓபிஎஸ். இந்த ரெண்டு பேர்த்தையுமே வந்து அந்த ரெக்கில தட்டி விட்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த பதவி வெறி என்பது அவர் மனசுல இருந்து விலகினா மட்டுமே, அதான் சொல்ல வரேன், சுயநலத்தை விட்டு பொதுநலமா என்னைக்கு சிந்திக்கிறாரோ சரியாயிரும். ஏன்னா எங்களே பொறுத்தளவுக்கு இது ஒரு குடும்ப ஒரு கட்சி கிடையாது. இது வந்து நாங்கெல்லாம் ஒரு குடும்பம். இது தனிப்பட்ட ஒரு குடும்பம் இல்ல. இந்த திமுக மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப கட்சி கிடையாது. இது அதிமுகவில் கடக்கோடி தொண்டை தொட்டு மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும் ஒரே குடும்பமா நினைக்கக்கூடியது. நாளைக்கு யார் முதலமைச்சர் ஆகலாம், யார் முதலமைச்சர் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல எங்க அப்பா விட்டு சொத்து இதுங்க, எங்க எங்க பாட்டன் சம்பாரிச்சது கூட்டம் சம்பாரிச்சுன்னு சொல்லிக்கிட்டு தொடர்ச்சியா வந்து கட்சியை அழிவு பாதையில கொண்டு போறத எந்த ஒரு தொண்டனும் சம்மதிக்க மாட்டான். ஆகவே இப்ப செங்கோட்டையன் மட்டும் தான் சொல்றேன், எல்லா அமைச்சர்களும் எல்லா நிர்வாகிகளும் கட்சி எப்ப ஒண்ணு சேரும் என்று அவங்க மனதளவு நினைச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்னமாட்ட தொலைபேசியில பேசித்தான் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் நல்ல விஷயங்கள். யார் பேசுறாங்க அப்படி உள்ள இருந்து? எல்லா அமைச்சரும் எஸ்பி வேலுமணி பேசுறாரு, தங்கமணி பேசுறாரு. நாளைக்கு கூட இப்ப திங்கட்கிழமை வந்து உசிலம்பட்டியில அம்மாவுடைய பிறந்த நாள் விழா. ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க சின்னம்மா அவங்க. அன்னைக்கு பாருங்க மூத்த அமைச்சர்களும் இன்னால் எம்எல்ஏக்கள் அங்க வரத்தான் போறாங்க. ஒற்றுமை வலியுறுத்தி சின்னம்மா தலைமையிலே இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதனால அனைவரும் ஒன்றுபட போறாங்க. நீங்க ஒரு நாள் தானே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வச்சு திங்கக்கிழமை பாருங்க, நீங்க அந்த மேடையில யார் யார் இருக்காங்க பாருங்க. அதிமுக இப்ப இபிஎஸ் அணியில இருக்கிறவங்க முக்கியமானவர்கள் அதுல இடம் பெறுவாங்கன்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இபிஎஸ் அணியில் இருக்கவங்களும் சரி, ஓபிஎஸ் அணியில் இருக்க, எங்களுக்கு அணி எல்லாம் கிடையாது. இருக்கவங்க பூரா அண்ணன் தம்பிங்க தான். ஒரு தாய் அழைக்கிறாங்க, ஒரு தாய் தன் பிள்ளைகளை அழைக்குது, அனைவரும் வருவாங்க நம்பிக்கையில் இருக்கிறோம். கண்டிப்பா வருவாங்க. நாளைக்கு பாருங்க அம்மா கூட எத்தனை மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் அமர்ந்திருக்கான்னு பாருங்க. இதுல இன்னொரு ஆங்கிள் முன்வைக்கிறாங்க. இங்க தென் மாவட்டங்கள்ல எல்லா நிர்வாகிகளையும் ஒன்றிணைக்கணும், தென் மாவட்டங்கள்ல இருக்கிற சூழலை நம்மளுக்கு சாதகமாக்கிக்கணும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சசிகலா அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. இந்த இப்போ சாதியின் அடிப்படையில கூட எல்லாரும் ஒன்றுபடுவாங்க அப்படின்ற போது அங்க இருக்கிறவங்களெல்லாம் முதல்ல திரட்டிடணும், ஒரே அணியா ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு நகர்வு இருக்குதா? அப்படியே விட தகவல்கள் வெளில வருது. சோ அதனால அது தவறான கருத்து. சின்னம்மா சிறை மீண்டு வெளிவந்திருந்து இன்னைக்குதான் உசிலம்பட்டிக்கு வந்திருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க, எங்க போய் வருவாங்க. மதுரை ஏர்போர்ட் அளவுதான். இன்னும் வந்து தென் மாவட்டத்தில் முழுசா சுத்தினதே கிடையாது. அவங்க முழுசாவே தென் மாவட்டம் சுத்த கிடையாது. கொங்கு மண்டலத்திலும் வட மாவட்டங்களே சுத்தி இருக்கிறாங்க. அவங்க மக்கள் பயணம் போயிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தை மட்டும் குறி வச்சுல வரல, வட மாவட்டங்களிலும் அதே கொங்கு மண்டலத்தில் சின்னம்மாவுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கு. ஏன்னா நான் கூட போயிருக்கேன், மக்கள் பயணம் புரட்சி பயணத்தில் நான் போயிருக்கேன், கூட போயிருக்கேன். நீங்க சொன்னதுதான் இந்த தென் மாவட்டங்கள்ல பெருசா எதுவும் பண்ணதில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, பண்ணதில்லை. ஆனா இந்த முறை பண்றாங்களே, ஒவ்வொரு பிப்ரவரி 24 வரும் பொழுதும் இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு போவாங்க, சசிகலா அவர்கள் போவாங்க. அப்படின்ற போது இந்த முறை தென் மாவட்டத்துக்கு வராங்க அப்படின்றது அந்த நாள் அதுமா எப்போ அங்க போறவங்க இங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான மூவ் இருக்கிறதா பார்க்கிறாங்களே. அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. இல்ல பார்க்க கூடாது இல்ல, தென் மாவட்டங்களுக்கு இப்பதான் வர்றாங்க. நான் சொல்ல இதுவரைக்கும் வரலன்னு சொல்லணும். இப்பதான் சிறை மீண்டு வெளிவந்த பிறகும் உசிலம்பட்டி இந்த ஏரியாவுக்கு இப்பதான் வர்றாங்க. இன்னும் தேனி கூட வந்தது கிடையாது, எந்த இடத்துக்கு போனது கிடையாது. அவங்க வந்து தென் மாவட்டத்துக்கு இப்பதான் வர்றாங்க. அதுலயும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு வர்றாங்க. எதனால வர்றாங்கன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி கம்பெனியில் இருக்கக்கூடிய அதே போல அண்ணன் ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே அவங்கள வரவேற்கிறாங்க. அந்த மேடையில் அமர்றாங்க, அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, ஏழை எளியோர்களுக்கு உதவியை பண்றாங்க. இதுதான் நடக்க போகுது. இது ஒரு ஒற்றுமைக்கு உண்டான ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்த்துக்கலாம். இதுல இப்போ அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுல பாஜகவினுடைய செயல்பாடு, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஒரு இயக்கம் அப்படின்னா, எங்க கூட கூட்டணி வச்ச இயக்கம் தான். அம்மா காலகட்டத்தில் கூட்டணி வச்ச இயக்கம் தான்.
வாஜ்பாய் ஆட்சி காலத்துல கூட்டணி வச்சோம். அதுக்கு பிறகு பிஜேபி வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடி எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் இந்த இருவரும் பயணிக்கும் பொழுது, சின்னம்மா இருக்கும்போது இவங்க வந்து பிஜேபி கூட்டணி வச்சாங்க. இப்பயும் கூட அதிமுக தயவுனால தான் வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கூட ஒரு இயக்கத்துல கூட்டணி வைக்கும் பொழுது அந்த இயக்கம் வலுவோடு இருக்கணும். அந்த வலுவான இயக்கத்துல கூட்டணி வச்சா தான் அவங்களுக்கு ஒரு தகுதியான ஒரு மதிப்பீடு கிடைக்கும். அதனால இந்த கட்சியை ஒருமைப்படுத்தல பாஜக நல்ல விஷயங்களை சொன்னா அதை கண்டிப்பா நாங்க ஏத்துக்குருவோம். நாங்க அது எந்த மாற்றம் இல்லை. எங்களுடைய இல்ல ஒற்றுமைக்காக ஆனா இந்த பாஜக இடத்துல நல்ல விஷயம். இல்ல இந்த இடத்துல பாருங்களேன், கிட்டத்தட்ட இப்போ உங்க ஜெயலலிதா இருக்கும் போதும் கூட கூடவே இருந்தவங்க சசிகலா. சசிகலா அவர்களால நினைச்சு இணைக்க முடியாத அதிமுகவை இப்ப பாஜக தான் வந்து வந்து இணைச்சு வைக்க வேண்டி இருக்கா? இல்ல இல்ல, நான் ஒரு விஷயம், எங்களோட குடும்ப பிரச்சனைய எங்கனால எந்த ஒரு குடும்பத்திலையும் வந்து ஒரு பிரச்சனை வருது, அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்கு வகை பிரச்சனை, பல விஷயங்கள் வரும். ம். 5 பேர் 6 பேர் அண்ணன் தம்பி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்திட முடியாது. ஏன்னா அப்பனை பார்த்து மகன் பேச மாட்டான், மகனை பார்த்து தாய் பேச மாட்டா. அந்த குடும்பத்துல அவ்வளவு கசப்பு இருக்கும். அந்த கசப்பை தீர்க்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வெளியிருந்து வருவாங்க, சொந்த பந்தமா இருக்கலாம், ஒரு அந்நியமா இருக்கலாம், அவங்க வந்துதான் பேசி தீர்ப்பாங்க. அதான் வழக்கம். அதனாலதான் வந்து ஒரு தேசிய கட்சி எங்களுடைய இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த பாக்குது. இதுல ம். ஏன் நம்ம வந்து வருத்தப்படணும்னு சொல்றேன். இல்ல அதுதான் நான் எப்படி கேட்கிறேன்னா, இப்போ சசிகலா அவர்களால் முடியாததை பாஜக செய்தா, அப்ப சசிகலா அவர்களுடைய பவர் என்ன அப்படின்ற ஒண்ணு வரும் இல்லையா? இல்ல இல்ல, சின்னம்மானால் முடியாத எதுவுமே இல்ல. அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒற்றுமை தொடர்ச்சியா வந்து சிறைமீண்டு வெளிவந்தது இந்நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வேற நிர்வாகிகளோ இதுவரைக்கும் குறை கூறாமல், எல்லாம் என் பிள்ளைகள் தான், அந்த பிள்ளைகள் வழி தவறி போயிட்டு இருக்கு, மனம் திருந்தி வர வேண்டும் தான் சொல்லிக்கிட்டு ஒரு ஒருங்கிணைப்புக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கிடையில பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எங்களுடைய இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்துறாங்க. அதை வரவேற்கிறதுனால என்ன இருக்கு? எங்களால முடியல கிடையாது. முடியற எங்களால எங்களால முயற்சியில் நாங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்ப நீங்க வந்து எங்களுக்கு உதவி வரும்போது உதவிக்கு வரவங்களை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல வரேன். அதனால எங்களால முடியாம போச்சுன்னு சொல்ல முடியாது. இல்ல இப்போ உங்களுடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டத்துல பங்கெடுத்துக்க இருக்கிறாரா? அப்படியாப்பட்ட தகவல் கேள்விப்பட முடிஞ்சது. சசிகலா அவர்களுடன் ஒரே மேடையில் ஓபிஎஸ் தோன்றுவார் அப்படின்றது. எந்த மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் கூட? கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சின்னம்மாவோட தொலைபேசியில் பேசிட்டு தான் இருக்கிறாரு. நல்ல ஒற்றுமைக்குண்டான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும், கடக்கோடி தொண்டன் தொட்டு மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு பொதுச் செயலாளர் யாருன்னா புரட்சித்தாய் சின்னம்மா தான். ஏன்னா ம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஒட்டுமொத்த நிர்வாகிகள் கொண்டு போய் அந்த படிவத்தை போயஸ் கார்டன் கையில கெஞ்சி கதறி கொடுக்குறாங்க. அம்மா, கட்சியை நீங்க தான் காப்பாற்றணும், ஆட்சியை நீங்க தான் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவி தான் சின்னம்மா அவங்க. அப்ப அந்த சரி. சின்னம்மா அவர்களை அவங்க மதிக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு மேடையில சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அவங்களுடைய அழைப்பை ஏற்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த மேடையில் பங்கேற்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ நீங்க கொடுக்கிற நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கு, பாஜக தரப்புல இருந்து கொடுக்கிற நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கு இபிஎஸ்க்கு. ஆனா பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு இப்ப பாஜக எந்த பாயிண்ட்ல இருந்து வந்து இந்த எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னாங்கன்னா, நீங்க சொன்னது போலதான் ஒரு வலுவான கட்சியோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற போது அதிமுக ஒண்ணு சேர்த்துட்டு அவங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற போது. ஆனா பாஜக கூட கண்டிப்பாக கூட்டணியே கிடையாதுன்னு சொல்ற இபிஎஸ் அவர்கள் இந்த இடத்துலயும் பாஜகவோட பேச்சை எப்படி கேட்டுருவாரு? அவர் கொடுக்கிற நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி தான் என்ன சொல்றாரோ அதன்படிதான் அதிமுகவை எடுத்து செல்வாருன்னு இங்க எதிர்பார்க்கலாம்ல. அப்படின்னா உங்களுடைய இல்ல முயற்சிகள் எல்லாமே கடைசியில பலனளிக்காம போக வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல இல்ல இல்ல, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவர் சகாக்களோ, தங்கமணி, வேலுமணி, இப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி கம்பெனியில மெயினான இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாஜகவோடு உடன்பாடு வைத்துதான் இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையத்தை எதிரியா நினைக்கிறாரு, பாஜக எதிரியா நினைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ நீங்க. அவங்க வந்து பாஜகவோட ரகசிய உடன்பாடு தான் வச்சிருக்கிறாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு கள்ள உறவு வைத்திருக்கிறாரோ அதே போல அவங்க ரகசிய உடன்பாடு வச்சிருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமே கிடையாது. ம். பாஜக சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்றது, அண்ணாமலை சொன்னா கேட்க மாட்டேன், அமித்ஷா சொன்னா கேட்பேன், மோடிஜி சொன்னா கேட்பேன். இதான் நடந்துட்டு இருக்கு. ம். அண்ணாமலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அவருடைய பேச்சு பிடிக்கலங்க, அப்படிதான் ஒதுங்கி நிற்கிறாங்களோட பாஜகவை இல்ல ஆனா அவங்க எதிர்க்க சொல்லும் திராணியும் பொழுது கிடையாது, தெம்பும் கிடையாது. பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு உறுதியா சொல்லும் பொழுது அவங்க நீங்க சொல்ற பாயிண்ட்ல மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலையை மாற்றுங்கள், நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம்ல ஓப்பனா பேசியிருக்கணும். எந்த சூழல் வரும்போது இங்க இனிமே பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு தானே சொல்றாங்க. அந்த இடத்துல அண்ணாமலைன்ற ஃபேக்டரையும் தாண்டி சொல்வது போல தானே அது இருக்கிறது.
இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு ஒரு ஆண்டு கிடக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பாருங்க எத்தனை நிகழ்ச்சிகள், மாற்றங்கள் ஏற்படலாம் இல்லையா? ஏன்னா ம். தங்கமணி, வேலுமணி இவங்க எல்லாமே வந்து பாஜகவோட மூத்த தலைவர்களோட டெல்லிக்கு போறாங்க ரகசியமா, எல்லாம் சந்திச்சு பேசிட்டு, ஏன்னா அவங்கள பாதுகாக்க அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுன்ற போது அதனால அண்ணாமலையை மட்டும் எதிர்த்தா பாஜக எதிர்த்தா ஒரு இது இல்ல. ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்கிறாங்க, டெல்லியில பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்களோட இவங்க எல்லாம் உடன்பாடு வச்சிருக்கிறாங்க. அதனால பாஜக ஆணித்தரமா பாஜக வெறுத்து நிக்கிற மாதிரி கிடையாது. நீங்க ஒருவேளை நீங்க சொல்லுது போல இப்போ இபிஎஸ் உடன்படுகிறார், நீங்க ஒன்றுபட்ட அதிமுகவை மறுபடியும் வர்றீங்க, பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்ற போது இந்த இடத்துல என்ன இருந்தாலும் இங்க உயர் ஆதிக்கமாக பாஜக இருந்து இந்த எல்லா வேலையும் நடத்தி கொடுத்துருக்கு அப்படின்ற போது அவங்களுடைய லாபமும் இதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல காலப்போக்குல அதிமுக இங்க பாஜகவினுடைய அடுத்தடுத்த அவங்களுடைய அதிகார நகர்வுகளுக்கு உட்பட்டு இங்க டைல்யூட் ஆயிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அல்லது பாஜகவினுடைய பொம்மையாக இங்க நீங்க செயல்பட வேண்டியிருக்கும், கைப்பாவையாக செயல்பட வேண்டியிருக்கும் அதிமுக அப்படின்ற ஒரு நிலை எட்டிடும் இல்லையா இந்த இடத்துல? நீங்க சொல்வது போல குடும்ப பிரச்சனையை நீங்க மட்டும் பேசிக்கிட்டா பரவாயில்ல, இன்னொருத்தர் வந்து பேசும் பொழுது கடைசியில அவர் எந்த லாபமும் அட்மோஸ்ட் லாபம் இல்லாமலாம் அவங்க இதுல பண்ண மாட்டாங்கல்ல. அப்ப இந்த இடத்துல அதிமுக ஃபியூச்சர்ல டைலூட் ஆயிடும்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு 4 பேரை கூப்பிடுறது ஜகசம்தான். ஒரு ஒரு விஷயத்துல, ஒரு ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்துல 4 ஊருக்காரங்க வரத்தான் செய்வாங்க, 4 பெரிய மனுஷங்க வரத்தான் செய்வாங்க, ஒரு ஒரு நியாயத்தை பேசுவாங்க. அதுக்காக வேண்டி முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாடுல அந்த அந்த குடும்பமோ அந்த பிரச்சனையே போயிடுது, அவங்க கட்டுப்பாடுல போகாதில்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தேசிய கட்சி தேவை நம்மளுக்கு. இப்ப காங்கிரஸ் எங்களோட கூட்டணியா இல்லையே, திமுகவுடைய கூட்டணி. அப்போது எங்களுக்கு ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி தேவைதானே? அப்படின்ற போது அவங்க தேசிய கட்சி எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவுல இருந்துக்கிறோம். நாங்க ஒரு மாநில இயக்கம், நாங்க அந்த அளவுல நாங்க இருப்போம். இப்ப தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கூட்டணி பேசுறதோ சீட்டு ஒதுக்குவதோ அந்த கட்சி நிர்வாகத்தை பண்ணுவதோ யாருன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னமா தான். அதே ம். போல அவங்க கட்சிக்கு அவங்க யார் பார்ப்பாங்க, மத்தியில் இருக்கவங்க பார்ப்பாங்க. அப்படின்ற போது முழுக்க முழுக்க எங்களை ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ண முடியாது. எங்களை ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல விஷயங்களை சொன்னா கண்டிப்பா கூட்டணியில இருக்க போறோம், கெட்ட விஷயங்களை சொன்னா எப்பயுமே உங்களை எதிரியா பார்க்க போறோம். இதுதான் உண்மை. ஸோ இதுல ஃபைனலா இப்போ முக்கியமான நகர்வுகள் அந்த பிப்ரவரி 24 நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? 24 அன்னைக்கு என்னென்ன அங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இல்ல பிளான் சின்னமா நிறைய முன்னாள் அமைச்சர்கள், அதே போல மூத்த நிர்வாகிகள், இந்நாள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நம்ம 24ஆம் தேதி பேசுவோமே. ஏன்னா உங்களுக்கு நான் இப்பயே சொல்லிட்டா எல்லாமே வந்து தவறா போயிடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன், அந்த அன்னைக்கு நீங்க தொலைக்காட்சியில பாருங்க, எல்லா தொலைக்காட்சியும் காமிப்பாங்க. சின்னமா வந்து ஏன் போய் உசிலம்பட்டியில வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க, அங்க யார் யார் வரப்போறாங்கன்னு எல்லா ஊடகங்களும் அங்க பார்வையில இருக்கத்தான் செய்யும். அதனால அங்க யார் யார் வர்றாங்க, என்ன பேச்சு நடக்குது, யார் யார் எப்படி கை கோர்க்கிறாங்கன்ற விஷயத்த நீங்க பாத்துக்கலாம். ஓ, இப்போ ஓபிஎஸ் வரலாம், டிடிவி வரலாமா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து அவர் ஒரு தனி ஒரு இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற, அவர் தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு. அவரு அம்மா ஓகே. மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சிக்குள்ளதான் நான் சொல்ல வரேன் நான். ஆனா ஓபிஎஸ் வரலாம், அதே போல எடப்பாடி பழனிசாமியும் வரலாம். அவர் என்ன எங்களுக்கு எதிரியா இல்லையே. அவர் சுயநலத்தை விட்டு பொதுநலமா செஞ்சா எங்களுடைய அண்ணன் தம்பியா தான் நாங்க நாங்க நினைக்கிறோம். அவரே அந்த அந்த விழாவுக்கு வந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை, எங்க குடும்ப பிரச்சனை தானே. ஓகே. இல்ல ஆக்சுவலி நம்மளுடைய முந்தைய நேர்காணல்கள்ல எல்லாம் நீங்க இபிஎஸ் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தீங்க. இப்பவே வந்து ரொம்ப பாசமான அணுகுமுறையில பேசுறீங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கே. இல்ல கண்டிப்பா என்னைக்குமே நாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? திமுக ஆண்டுகிட்டே இருக்கணும், நாங்க மல்லு கட்டிக்கிட்டே இருக்கணும், திமுக ஆண்டுகிட்டே இருக்கணுமா? அப்ப எங்களுடைய பிரச்சனை என்ன, தமிழக மக்களுக்கு கேடு விளைவிக்குது. ஏன்னா தமிழக மக்கள் விரும்புவது அதிமுக ஆட்சியை. தீய சக்தி திமுக ஆட்சியை விரும்பல. மக்கள் இப்ப கொதிச்செழுந்துட்டு இருக்கிறார். உங்களுடைய ஒற்றுமை இல்லாம தான் திமுக வந்து ஆட்சி என்று இங்க ரவுடிசம் தலை தூக்குது, பாலியல் பலாத்காரம் தலை தூக்குது, கஞ்சா தலை தூக்கி நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே இருக்கு. அதனால அதிமுக ஆட்சியை விரும்புறாங்க. அதனால எங்களுடைய பகையை நினைச்சுட்டு நாங்க இருந்தவங்க தமிழகம் அழிஞ்சு போயிடும். அப்ப தமிழக மக்களை காப்பாற்றணும், நாங்க பகையை விட்டு ஒண்ணு சேரணும். அதனால எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி துரோகி துரோகின்னு இருந்தா அந்த துரோகிக்கு ஒரு டயத்தை கொடுத்து திருத்துறோம். நாங்க திருத்தி ம். எங்களுடைய அண்ணன் தம்பியா இணைக்கிறோம். அதுக்கு கண்டிப்பா சின்னமா வாய்ப்பளிக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. அதை புரியாமல் எங்க அப்பா வீட்டு சொத்து, எங்க ஆத்தா வீட்டு சொத்து, எங்க பாட்டன் வீட்டு சொத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அரசியலில் அடையாளம் தெரியாமல் போய் விடுவார்கள். அதுவும் சொல்ல தெரியும் எங்களுக்கு, அண்ணனும் சொல்ல தெரியும், அரசியல் அடையாளம் தெரியாம ஆக்கவும் தெரியும். ஓகே. நீங்க அங்க அவரு கூட இருக்கிறவங்களே அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்க? அழுத்தத்தை கொடுக்குறாங்க, உங்க கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா?
அந்த அழுத்தம் தான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கா, இல்ல அதை தாண்டி நீங்க நேரடியாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு முயற்சிகள் பண்ணிருக்கிறீங்களா? இப்ப சசிகலா அவர்கள் இல்ல இபிஎஸ்சிடம் பேச ஏதாவது முயற்சி பண்ணிருக்கிறாரா? இல்ல இல்ல ஒரு விஷயம், இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய அத்தனை காரியக்காரங்களும் அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் சின்னமாட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தைரியம் இல்லாமலாம் இல்ல, அவங்களாம் பேசிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி மணந்திருந்தனால் கண்டிப்பா நல்வாழ்வு உண்டு, இல்லாட்டி அவரை ஒதுக்கிட்டு அனைவரும் ஒன்றுபட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரக்கூடிய தேர்தலுக்குள்ள நம்ம தயார் நிலைக்கு வரணும். ஏன்னா விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, சீமான் ஒரு கட்சியை வச்சு 10% வாக்குகளை வாங்கி 8% வாக்குகளை வாங்கிட்டு இருக்காரு. இங்க இப்ப விஜய் அடுத்து என்ன அதிமுக பண்ணுவாருன்னு தெரியும். அதிமுக விஜயோடு கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக் ஓடுது இல்லையா? அது எந்த அளவுக்கு ம். சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல விஜய் அவர்களுடைய கொள்கை என்ன, நான் எடுத்த சோருக்கு நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ம். அதிமுகவோட கூட்டணி வச்சா ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ கிடைக்கும், அவ்வளவுதான் நடக்கும். எடுத்த சோருக்கு அவர் எப்படி முதலமைச்சர் எங்க கூட கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆக முடியும்? முடியாது. எங்கள கடக்கோடி தொண்டன் கூட முதலமைச்சர் ஆவான். அதிமுகவை பொறுத்தளவுக்கு எங்க இயக்கத்துல பாடுபட்ட உழைச்ச கடக்கோடி தொண்டன் கூட முதலமைச்சர் விஜய் நாங்க முதலமைச்சர் ஆக்க முடியுமா? முடியாது இல்ல. எடப்பாடி பழனிசாமி மாதிரி இன்னும் எத்தனையோ பழனிசாமி இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் வருவாங்கல்ல. ம். அதனால விஜய் அவருடைய கொள்கை என்ன, வரக்கூடிய தேர்தல் தான் முதலமைச்சர் சொல்றாரு. அது மக்கள் ஏத்துக்கிட்டா அவர் முதலமைச்சர் ஆகட்டும். அவர் எங்ககிட்ட எப்படி கூட்டணி வைப்பாருன்னு கேட்கிறேன் நான். ம். வரக்கூடிய தேர்தலில் நான் முதலமைச்சர் எங்க கூட எப்படி கூட்டணி வைப்பாரு? ஆக்சுவலி இப்போ இபிஎஸ் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு, அது அவருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் உள்ள இருந்து வர தகவல்கள்லாம் வெளிப்படுத்துது. இப்போ விஜய் கூட இருந்தவங்களே வெளியில வந்து சிலர்லாம் பேசும் பொழுது அவங்களுக்குள்ளேயும் அதிமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் கேட்கிறேன். அந்த பாயிண்ட்ல தான், ஏன்னா இப்ப விஜயுடனான கூட்டணி அப்படிங்கிறது இபிஎஸ்க்கும் இபிஎஸ் அணிக்கும் ஒரு 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 அவங்களுக்கு ஒரு பலத்தையும் ஒரு பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க பண்ற முயற்சிகள் எடுபடாமல் போவதற்கு விஜயுடன் கூட்டணி உறுதியானால் அதுவும் அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா போகும். நீங்க உங்களோட பலன் எடுபடாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் நான் கேட்கிறேன் இந்த பாயிண்ட. ஏன்னா அவருக்கு அது அப்படி நம்பிக்கையை கொடுத்துரும். இல்ல 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 ஒன்றுபடணுங்கிற இல்ல ஒன்றுபடணுங்கிற இல்ல. தேவை இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்கு கொடுத்துடலாம்ல, விஜயோட கூட்டணி ஒரு உறுதியாகும் விஷயம் பட்சத்தில். இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா விளக்க ஆரம்பிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், இங்க 45% மேற்பட்ட வாக்குகளை கொண்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 45% மேல உள்ள வாக்கு வங்கி உள்ளது. பொதுமக்களும் சரி, கட்சிக்காரங்களும் சரி. திமுக 2வது இடம் தான். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு 20% வாங்குவதற்கே கூட்டணி கட்சியை கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. 20% வாங்குறதுக்கு தேமுதிக, அதுக்கடுத்து ஒரு ஜாதியவாத கட்சி, அதுக்கடுத்து ஒரு மதவாத இயக்கம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 20% எட்டி விட்டோம் என்று மாறுதட்டி கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மீதி 25% வாக்குகள் எங்க இருக்கு? அணி அணியா பிரிஞ்சு கிடக்கு. அப்ப எல்லாருக்கும் தெரியுது, இந்த அணியை ஒன்றிணைக்காமல் அதிமுக வெல்லவே முடியாது, எடப்பாடி பழனிசாமி ஏர்கோடு ஏற முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் சசிகலா என்ன சொல்ல அணிக்கும் வரேன், ஓபிஎஸ் சசிகலா அணிக்கும் ஓபிஎஸ் அணிக்கும் 25% இருக்கா? ஆமா இருக்க போய் தானே எங்க ஓட்டு எங்க போச்சு, ஓட்டு எங்க போச்சுன்னு கேட்கிறேன் நான். 45% வாக்குகள் பெற்ற அதிமுக இன்னைக்கு 20% வாக்கு வச்சிருக்கேன். அந்த வாக்குகளை எங்கன்னு கேட்கிறேன் நான். சொல்றானுவ செத்து போயிட்டாங்க, வயசாகி செத்து போயிட்டாங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி பட்டம் அவர் வாங்கி மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் கூட்டணி வைத்து என்ன ஆக போகுது? தொகுதி வாரி 2000 வாக்குகள் வாங்க முடியாது விஜய் அவர்கள். நல்லா புரிஞ்சுக்க, தொகுதி வாரியா ஒரு 2000 வாக்குகளை வாங்குவதற்கு விஜய் என்ன யுத்தியை கையில் எடுத்திருக்கிறார்? பூத் கமிட்டி போட்டாரா? ஊருக்கு 10 பேர் இருப்பான், அது எந்த மாற்றம் இல்ல. விஜய் ரசிகர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க சின்ன கிராமத்தோட 10 பேர் இருப்பான். அந்த 10 பேர் அன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்கிறான் அது சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பூத்துக்குள்ள கமிட்டி மெம்பர் இருக்கணும், பூத் ஏஜென்ட் இருக்கணும், பல விஷயங்கள் இருக்கு. அப்ப விஜய் அவர் என்ன நினைப்பிருக்காரு? வர தேர்தலில் நான் முதலமைச்சர்ன்றாரு. அவருடைய ரசிகர்கள் வருங்கால முதலமைச்சர், அடுத்து 2026 முதலமைச்சர் அப்படி சொல்றாங்க. அப்படின்ற ம். போது நான் என்ன சொல்ல வரேன், எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்கள் சேர்ந்தாலும் ஒண்ணும் எல்லா கோடி எட்ட போறது கிடையாது. அவருடைய முதலமைச்சர் கனவு ஆகாது, இவருடைய துணை முதலமைச்சர் கனவு ஆகாது. மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை ஒருங்கிணைங்க. இங்க ரெண்டே ஒரு இயக்கம் தான், ஒண்ணு அதிமுக இல்லாத திமுக. மக்கள் மாத்தி மாத்தி தீர்ப்பளிக்க, அவ்வளவுதான். வேற ஒரு எந்த இயக்கம் இங்க எல்லக்கோடு எட்ட முடியாது. அதுக்கு உதாரணம் தேமுதிக, நாம் தமிழர், சீமான், நிறைய இயக்கங்கள் பேர் சொல்லி அழிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதே போல மக்கள் நீதி மையம், நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். விஜய காட்டிலும் உலகநாயகன் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச கட்சியே எந்த மூலையில் இருக்குன்னு தெரியல. இன்னைக்குதான் கொடியேற்றினாங்களாம்.
எங்க சென்னையில தொலைக்காட்சியில பார்த்தேன். அப்படின்ற போது அப்படிப்பட்ட உலகநாயகன் ஆரம்பிச்ச இயக்கமே போயிடுச்சு. அதுவும் தளபதி அவர்கள் இயக்கம் ஆரம்பிச்சு அது ஆரம்ப கட்டத்தில் அப்படித்தான் தெரியும். ஒரு ஒரு நட்சத்திரம் ஜிபி முத்து கூட எங்க போனாலும் கூட்டம் கொடுது. ஒருத்தன் யூடியூப்ல பார்க்க முடியுது, இப்படி இப்படின்றா அப்படி இப்படின்றா, நடிக்கிற மாதிரி நடிக்கிற அவனுக்கு கூட கூட்டம் கொடுத்தான் செய்யுது. அது மாதிரி நான் என்ன சொல்ல வர்றேன், விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் வாக்களிப்பார்களா? ரசிகர்கள் வீடு வீடா போய் ஓட்டு கேட்பாங்களா? ரசிகர்கள் கொள்கை ரீதியா உழைப்பார்களா? கிடையாது. என்ன கொள்கை இருக்குது விஜய்க்கு தெரியாது, அவருக்கும் தெரியல, அவருடைய ரசிகர்களுக்கும் தெரியல. அப்படின்ற போது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு தான் முதலமைச்சர், விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் என்ற கனவெல்லாம் படிக்காது. அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது நடக்கவும் நடக்காது. புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலே அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் இணைய போகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலே அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவாங்க சின்னம்மா. அவருடைய வழிகாட்டுதின் பேரில் கண்டிப்பா அதிமுக ஆட்சி அமையும். எடப்பாடி வழிகாட்டுல தோல்வியே அமையும். அது இந்த மாற்றம் இல்லை. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பட் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குதா, எந்த வகையில நடக்குது, எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி நடக்கும்போது அது குறித்தும் பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி ரபாலா, நன்றி.